ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபிஷ் பிக்கிள் டியூனா ஃபிஷ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது செய்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். நான் எப்படி வீட்டில் செய்வேனோ என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் பிக்கிள் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் பாருங்க, நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு. காஞ்ச உடனே பூண்டு பாருங்க, அரை கப்புக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் அது கூட இஞ்சி ஒரு பெரிய பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் அப்படி மொறுமொறுன்னு வந்த உடனே பச்சை மிளகாய் பாருங்க, இந்த மாதிரி பொடுசா 10 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு முக்கால்வாசி இந்த மாதிரி வதங்கி வரும்போது 10 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எதுக்காக அப்படின்னா நல்ல தொக்கு மாதிரி நல்ல கிரேவியாக இருக்கும், நமக்கு இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்காக, அதுக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் மிதந்து வரணும். அப்போ தான் நம்ம அது பக்குவமாக வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளியை நம்ம இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் டியூனா ஃபிஷ் சூற மீன் தான் 2.5 கிலோ வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதைத்தான் இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இப்படி நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்படி பொரிச்சு எடுத்தோன்னே வேலை முடியலை. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா முள் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் டியூனா ஃபிஷ்ஷில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு தடவை இதை பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் வேஸ்ட்டு, தோல் முள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்தோம். க்ளீன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஒரு சில பொரிச்சு அப்படியே போட்டுருவாங்க, அப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நல்லா சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நமக்கு. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீனை இந்த தக்காளி கூடயே ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபிஷ் பிக்கிளுக்கு தேவையான மசால் சேர்த்துக்கலாம். நான் நிறைய செய்ததுனால மிளகாய்த்தூள் நிறைய தேவைப்படும். 5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். ஊறுகாய் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். அது கூட சேர்க்க வேண்டியது காய பவுடர் பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அடுத்து முக்கியமாக சேர்க்க வேண்டியது வெந்தய பவுடர் நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் வெந்தய பவுடர் நமக்கு வயத்துக்கு நல்லது, கசப்பெல்லாம் அடிக்காது. நாளாக ஆக அது அப்படியே டேஸ்ட் கொடுக்கும், வயத்துக்கு ரொம்ப நல்லது. அது கூட கடுகும் நான் பாருங்கள் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா அடிக்கடி மீன் ஊறுகாய் செய்து வீட்டில் வச்சுக்குவேன். ஒரு 6 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்குவேன். இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதனால தான் நான் அதை ஈஸியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கினேன். ஆனால் எனக்கு கட்டுப்படி ஆகலை, அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி செய்து வச்சுக்குவேன். எண்ணெய் பத்தலை பார்த்தீங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எல்லாமே நல்லெண்ணெய் தான், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். எல்லாம் நம்ம செய்து எடுக்கும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் வரும். ஆனால் செய்து வச்சுட்டுக்கோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வினிகர் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு
2.5 கிலோவுக்கு நம்ம செய்திருக்கோம். அதனால 5 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ அப்ராட் யாராவது போகிறவங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டைமெல்லாம் இருக்கும். அந்த டைமில் கெட்டு போகாது. அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்கிற வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது. நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம முருக விட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.